நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹாஃபில் எஃப்எம். இன்றைய இளைஞர் யுவதிகள் மொபைலிலும் டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களிலுமேயே அதிக கவனம் செலுத்துகின்றார்கள். படிப்பு மற்றும் மார்க்க விடயங்கள் மீதான கவனங்கள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. முன்னைய நாட்களில் மகரிப் நேரத்தை அடைந்துவிட்டால் நம்முடைய வீடுகளிலும் அயலவர்களுடைய வீடுகளிலும் அல் குர்ஆன் ஓதுகின்ற சத்தத்தையே கேட்க முடியும். ஆனால் இன்றைய நாட்களில் தொலைக்காட்சியின் சத்தமே அதிகமாக கேட்கும். வீடுகளில் குர்ஆன் ஓதுதல் இல்லை, தொழுகை இல்லை. இப்படி நம் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்க பயணத்தின் போது ஒரு சகோதரி செய்த செயல் இப்போது சமூக ஊடகங்களில் பரவலாக வைரலாகி வருகின்றது. நாம் ஒவ்வொருவரும் ஒரு பஸ்ஸில் பயணம் செய்தால் அந்த பயணம் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். தனியே பயணம் செய்தால் மொபைலை நோண்டிக் கொண்டிருப்போம். அதே சமயம் நண்பர்கள், குடும்பத்தினருடன் ஒன்று சேர்ந்தால் பாட்டு, கும்மாளம் என்று இறங்கிவிடுவோம். ஆனால் இந்த சகோதரி தன்னுடைய பஸ் பயணத்தை மிகவும் பிரயோசனமானதாக மாற்றியிருக்கின்றார். அதாவது தனது பயணத்தின் போது அல் குர்ஆனை ஓதிக்கொண்டு வருகின்றார். அவரை பெற்ற தாயின் வளர்ப்பு வீண் போகவில்லை. இது ஆச்சரியமான விடயமா என்றால் கண்டிப்பாக ஆச்சரியப்பட வேண்டிய விடயம்தான். இன்றைய சூழலில் இவ்வாறு குர்ஆனுடன் தொடர்புடன் இருப்பதே மிக பெரும் ஆச்சரியமாகவே பார்க்கப்படுகின்றது. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், கடைசியாக எப்போது அல் குர்ஆனை திறந்து பார்த்தீர்கள் என்று. காலம் தாழ்த்தாமல் ஈமானிய விடயங்களையும் மறுமைக்கான நற்செயல்களையும் சேமித்து கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுங்கள். முடிந்தளவு உங்கள் குழந்தைகளுக்கு சிறுவயதில் மொபைல் கொடுத்து பழக்காதீர்கள். அவர்கள் பாழாகுவதற்கு இதுவே முதற்காரணமாக அமைகின்றது. பெற்றோராகிய நீங்களே பழக்கிவிட்டு இடையில் பறித்தால் அல்லது மாற்ற நினைத்தால் தமது உயிரை மாய்க்கும் செயல் வரை சென்று விடுகின்றார்கள். எனவே நல்ல பழக்க வழக்கங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளங்கள். அல்லாஹ் இந்த சகோதரியினுடைய நற்செயல்களை ஏற்க வேண்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மேலும் பல வீடியோக்களை தெரிந்து கொள்ள ஹாஃபில் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதிகமான நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.